பக்கம் எழுந்தருளிருக்கும் பிரசன்ன விநாயகர் ஆலயம் சுமார் 200 வருடமாக பழமையான கோவில். சுயம்பு விநாயகராக தோற்றமிட்டார். அவர் வயிற்றில் பார்த்தீங்கன்னா நாகம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் உள்ளன. இரண்டாம் படியாக பார்த்தீங்கன்னா சென்னை ஆலந்தூர் தொகுதியில் மணப்பாக்கத்தில் தான் எழுந்திருக்கிறார். 200 வருடமான பழமையான கோவில். இங்க இருக்கவங்க நம்ம ஊர் மக்கள் திருவிழா கமிட்டி சேர்ந்த சார்பாக 36 வருஷமாக ஸ்ரீ பிரசன்ன விநாயகர் ஆலயத்தில் வருடதோறும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சாமிக்கு சந்தன காப்பும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் அபிஷேகமும் வழங்கி வீதி உலா இரவு 8 மணிக்கு தொடங்கி வீதி உலா நடைபெறுகிறது. இது மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பொதுமக்கள் சார்பாக, விழா கமிட்டி சார்பாக இங்க பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செய்திருக்கிறோம். 36 வருஷமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த பிரசன்ன விநாயகர் கோயில், இந்த பிரசன்ன விநாயகர் என்றாலே அதுக்கு ஒரு தனி செல்வாக்கு உண்டு. ஒன்று கேட்டீங்கன்னா 2ஆ கொடுப்பார். அதனுடைய செல்வாக்கு அதாவது வந்து திருப்தி இருக்கு. அங்கே வந்து போனால் ஒரு திருப்தி கிடைக்கும். இல்லை, மணப்பாக்கம் கிராம மக்கள், பொதுமக்கள் போறவங்க வருவாங்க, எல்லாம் வராங்க. இல்லை, ஃபங்க்ஷன் நேரத்தில் வராங்க. கோயிலை போச்சு நீங்க சொன்ன கேள்வி கரெக்டான கேள்வி. நீங்க விநாயகர் சதுர்த்தி கூட்டம் வராங்க, மற்றபடி வரமாட்டேன்றாங்க. ஆனா இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, இங்கே பக்கத்தில் இருக்க அருமை மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியை மற்ற இதுவும் பண்ணிட்டு இருக்கோம். வெளியிலிருந்து வந்தவங்க, புதுசாக இந்த மணப்பாக்கத்து புதியேறி வந்தவர்கள் அவங்களுக்கு இந்த கோயிலோட மிக சிறப்பங்கள் தெரிகிறது. ஏனென்றால் அந்த நாகம் இருக்குது நாங்கள் சொன்னல, அது வந்து இங்கே இருக்கனால வேண்டுதல் வந்து வேண்டுபடி நிறைவேறு நல்லபடியாக இருக்கு. இது வந்து நாங்கள் 36 வருஷமா நாங்கள் பண்ணிட்டு திருவிழா கொண்டு போயிட்டு இருக்கோம். அது இப்போ வந்த மக்களுக்கும் இதுவாயிட்டு இருக்கு. இப்போ இந்த கோயில் 36 வருஷமா இங்கே இருக்கு. 200 ஆண்டு பழமையான விநாயகர். இப்போ பார்த்தீங்கன்னா ரோடுலேருந்து 3 அடி பள்ளத்தில் தான் இருக்கு. அதாவது இப்போ ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்ன முடிவு பண்ணிருக்குன்னா, இந்த திருவிழா முடிஞ்ச பிறகு ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து விழா கமிட்டி சார்பாக சேர்ந்து இந்த கோவிலை மேல், அதாவது பூமியிலிருந்து ரோடு உயர்த்தி கோவிலை வந்து கட்டி மிகப்பெரிய மணப்பாக்கத்தில் உள்ள விநாயகர் வந்து கும்பாபிஷேகம் பண்ண சொல்லிட்டு இங்க மக்களோட கோரிக்கையும் விழா கமிட்டியோட கோரிக்கையும் இதான் நடந்துருக்கு. புதுசா வந்த மக்களும் இதுதான் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா உள்ள சேதம், உள்ள வந்து பாத்தீங்கன்னா பாதை சேதமேடு இருக்கு. ஒரு பழமையான கோயிலாவே இருக்கு இந்த கோயில். சுத்தி காம்பவுண்ட் சவர் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்றாங்க. ஆனா இந்த கோவிலோட நிலப்பரப்பளவு, அதாவது மணப்பாக்கத்தில் நிலப்பரப்பளவு இந்த கோயிலுக்கு பின்புறமும் முன்புறமும் இருக்கு. இதை வந்து கோயிலுக்காக இதை பயன்படுத்தி இந்த கோவில் நிர்வாகம் எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கோவிலை மேலும் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண வழி நடத்து மாதிரி அதை நாங்கள் எல்லாம் இப்போ முயற்சி எடுக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த முயற்சி வெற்றிகரமாக நடிக்க சொல்லிட்டு ஊர் மக்கள் சார்பாகவோ திருவிழா கமிட்டி சார்பாகவோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த ஆலயத்தை உயர்த்தி, ஏன்னா இது 200 பழமையான கோவில். இங்க இந்த குருகுல், பழைய குருகுல் அவர் கேட்டாலும் தெரியும், யார் கேட்டாலும் தெரியும். இந்த கோயில் வந்து அப்படியே இருக்கு. இது என்ன தடை? இந்த கோவில் எழுப்ப முடியாம இருக்கிறதுனால என்ன தடை? இந்த தடையை பொதுமக்களிடம் தெரிவிச்சு இந்த தடையை உடைத்து இந்த கோவில் கட்டுறதுக்கும் இந்த இடத்தை கோவில் பேரை மாற்றத்துக்கும், கோவிலுக்கு சொந்தமான இடம் முன்னாடி பக்கமும் இருக்கு, பின்னாடி பக்கமும் இருக்கு. அந்த உட்டப்பியா காசாகிரான் உட்டப்பியா வாசல் பக்கமும் இருக்கு, கோவிலுக்கு பின்னாடி பக்கமும் இருக்கு. இதை வந்து கோவில் நிர்வாகம் எடுத்து இதை வந்து சீரமைத்து கோவில் கட்டி முடித்து சிறப்பாக நடக்கும். தினத்தினம் காலையில் பூஜை நடைகிறது. அப்புறம் சங்கடாசஷ்டி பூஜை நடைகிறது. எல்லாமே பௌர்ணமி பூஜை நடைகிறது. எல்லாமே குரு பூஜை எல்லாமே விசேஷமா நடக்குது. எங்களோட குருகர் வந்து ராஜா ஐயர் மிக சிறப்பாக இந்த கோயிலை வழி நடத்தி கொண்டிருக்கிறார், பூஜை செய்கிறார்.
ஓகே சார் பாருங்க. சரி அனுப்புகிறேன். ஓகே